செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற இவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய இப்பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருஷம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி, பங்குனி கடைசி நாள், ஏப்ரல் 13ஆம் தேதி, 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் 60 நாளைக்கு நாள் முழுதுமாக பிரதமை திதி இருக்கிறது. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம். இன்றைய சித்திரை நட்சத்திரம் இரவு 9 மணி 10 நிமிடம் வரை இருக்குது. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் வருகிறது. ஹர்ஷண நாம் யோகம், பாலவக்கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1. சித்திரை நட்சத்திரமும் சுவாதியும் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆக வேண்டியதும் நாள் முழுதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. சித்திரை நட்சத்திரமாக இன்றைய தினம் இருப்பதனால் இன்றைய தினம் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்வதற்கு, லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் மேஷ ரவி, மேஷ ராசியிலே சூரியன் இரவு 3 மணி 21 நிமிடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய தினம் இரவு 3 மணி 21 நிமிடத்திற்கு மேஷ ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். அப்பொழுதுதான் வருடம் பிறக்கிறது. இன்றைய தினம் சைத்திர பகலம், சைத்திர மாதத்தில் பகுலபட்சம் என்று சொல்லக்கூடிய தேய்பிரை ஆரம்பிக்கிறது. இஷ்டி என்றால் உங்களுக்கு இஷ்டமான கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் திருதினஸ்பர், ஒரு திதி 3 நாள் வியாபித்திருந்தால் இதற்கு திருதினஸ்பர் என்று கூறுவார்கள். இன்றைய தினம் இருக்கின்றது பிரதமை திதி. நேற்று விடியற்காலை 5:52, அதாவது இன்றைய தினம் சூரியத்திற்கு முன்பாக 5:52 ஆரம்பித்து விட்டது. இன்றைய தினம் நாள் முழுதுமாக பிரதமை இருக்கிறது. நாளை தினம் காலை 8:25 வரை பிரதமை. ஆக ஒரு திதி 3 நாள் வியாபத்தினால் அதற்கு திருதினஸ்புர்க் என்று கூறுவார்கள். திருதினஸ்புர்க் என்ற போட்ட நாளிலே தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று இருக்கிறது. முக்கியமாக இன்றைய தினம் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாளை தினம் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம். விஸ்வாவசு வருஷம் என்பது சமஸ்கிருத சொல். அதற்கு தமிழில் உலக நிறைவு என்று கூறுவார்கள். உலக நிறைவான தினம் இந்த விஸ்வாவசு வருஷம். இந்த வருஷம் எப்படி இருக்கும் என்பது தனியாகவே என்னுடைய சேனலில் யுகாதி பஞ்சாங்கம் படித்தல் என்ற தலைப்பிலே போட்டிருக்கிறேன். அதை அனைவரும் கேட்க வேண்டும். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அதை ஷேர் செய்ய வேண்டும். அவர்கள் அனைவரும் அதை கேட்க வேண்டும். சித்திரை 1ஆம் தேதி அன்று அனைவரும் புது பஞ்சாங்கம் வைத்து படையல் வைக்க வேண்டும். படையில புது பஞ்சாங்கம் வைக்க வேண்டும். புது பஞ்சாங்கம் நம்முடைய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம். இந்த ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கத்தில் வைப்பதனால் உங்களுக்கு என்ன நன்மைகள் என்றால், கோபுரம், அதாவது பொதுவாக பஞ்சாங்கத்தில் கோபுரம் என்பது கோபுர தரிசனம் மிகவும் சிறப்பானது. ஆக திருமலை ஏழுமலையானுடைய கோபுரம், அதில் பெருமாளுடைய படம் இருக்கிறது. முன்பக்கம் அது இருக்கிறது. பின்பக்கத்திலே ரங்கநாதருடைய கோபுரம், அதிலே ரங்கநாதருடைய படமும் இருக்கிறது. ஆக ரங்கநாதரையும் திருப்பதியையும் ஒரு சேர நாம் தரிசனம் செய்த அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன் பிறகு உள்ளே ஹயக்ரீவருடைய படம். ஹயக்ரீவர் படம் என்பது லட்சுமி ஹயக்ரீவருடைய படம். குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக வேதங்களை உருவாக்கியதால் கல்வியையும், திருமகளை அதாவது மகாலட்சுமியை தன்னகத்தே கொண்டதால் செல்வத்தையும், மது கைடபர்கள் என்று சொல்லக்கூடிய அசுரர்களை வென்றதால் வீரத்தையும் தரக்கூடிய ஒரே தெய்வமாக ஸ்ரீ ஹயக்ரீவரை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு நம்முடைய உடல் ஆரோக்கியம் பெறுவதற்காக தன்வந்திரி ஸ்லோகம், அதாவது தன்வந்திரி பகவானுடைய ஸ்தோத்திரம், தன்வந்திரி பகவானுடைய படம் வைத்திருக்கிறோம். மேலும் இன்றைய தினத்திலே நாம் பஞ்சாங்கத்தை வைத்து படிப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நமக்கு படிக்க தெரியாவிட்டாலும் பூஜையில் நிச்சயமாக புது பஞ்சாங்கம் வைக்க வேண்டும். அல்லது பஞ்சாங்க படிக்க தெரிந்தவர்களுக்கு பஞ்சாங்கத்தை நாம் 2 பேருக்காவது 5 பேருக்கு பொதுவாக தானம் செய்வது. ஏனென்றால் பஞ்ச அங்கங்கள், 5 அங்கங்கள் என்பது வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம். இந்த 5 அங்கங்களை கொண்டதுதான் பஞ்சாங்கம். ஆகவே 5 நபர்களுக்கு இன்றைய தினத்திலே பஞ்சாங்கத்தை தானம் செய்வது, முக்கியமாக பஞ்சாங்கம் படிக்க தெரிந்தவர்களுக்கு அல்லது ஜோதர்களுக்கு அல்லது ஆன்மீகவாதிகளுக்கு கொடுப்பது மிகவும் சிறப்பானது. அவர்களுக்கு அப்படி கொடுப்பதன் மூலமாக நாம் பஞ்சாங்கம் படித்த அந்த நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஏனென்றால்
தினசரி பஞ்சாங்கத்தை நாம் படிப்பதால், அன்றைய தினம் பஞ்சாங்கத்தை பார்த்து வாரத்தை கூறுவதால் ஆயுள் வளரும் என்றும், திதியை சொல்லுவதால் ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்றும், நட்சத்திரத்தை கூறுவதால் பாபம் நீங்கும் என்றும், யோகத்தை கூறுவதால் வியாதி குணமாகும் என்றும், கரணத்தை கூறுவதால் காரியம் வெற்றியாகும் என்றும், நினைத்த காரியம் வெற்றியாகும் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே பஞ்சாங்கம் நமக்கு படிக்க தெரியாவிட்டாலும் பஞ்சாங்கம் படிக்க தெரிந்தவர்களுக்கு இந்த 5 அங்கங்களை கொண்ட இந்த பஞ்சாங்கத்தை 5 பேருக்கு தானம் கொடுப்பது மிகவும் சிறப்பானது. நம்முடைய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம் எல்லோரும் படிக்க வேண்டிய சூழ்நிலை, எல்லோரும் படிப்பதற்கு ஏற்றபடி மிகவும் தரமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது, எளிமையாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சுபமுகூர்த்த நாட்கள் என்ற புத்தகம் இருக்கிறது. பொதுவாக ராகு காலம் யவகண்டம் என்பது தோராயமாகத்தான் எல்லா பஞ்சாங்கத்தில் இருக்கும். அதாவது ராகு காலம் என்றால் 4:30 to 6 அல்லது 7:30 to 9 என்று இருக்கும். ஆனால் சூரியத்துக்கும் அசனும் தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் விதி. அவ்வாறு மாற்றி கொடுக்கப்பட்ட ஒரே பஞ்சாங்கம் நம்முடைய சுபமுகூர்த்த நாட்கள் மற்றும் பண்டிகை விசேஷங்கள் என்ற அந்த புத்தகம். அதிலே ராகு காலம் யமகண்டம் அனைத்தும் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சூரிய உதயத்துக்கும் அஸ்தமத்துக்கும் தகுந்தபடி மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் விளக்கங்கள் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து எம்மால் புதிதாக இந்த வருடம் முதல் ஒரு வாக்கிய பஞ்சாங்கம், அதாவது சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கம் என்ற பஞ்சாங்கத்தை வெளியிட்டிருக்கிறோம். முன்பக்க அட்டை, அதிலே பெருமாளுடைய அட்டை, அந்த பெருமாள் என்பது ஒப்பிலா அப்பன் என்று சொல்லக்கூடிய உப்பிலியப்பனுடைய அட்டை, உப்பிலியப்பனுடைய படம் வைத்த அட்டை. அதன் பிறகு பின்னாடி அந்த புத்தகத்தின் பின்பக்கம் குருவாயூரப்பனுடைய அந்த படம். அதை நாம் பூஜையில் வைப்பதன் மூலமாக குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். குருவாயூரப்பனை வணங்கினால் குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். குரு தோஷங்கள் விலகும். உப்பில்லா அப்பனை நாம் வணங்கினால் நம்முடைய வாழ்க்கை ஒப்பு உயர்வு இல்லாமல் நன்றாக இருக்கும் என்று இருக்கிறது. ஆகவே இவ்வாறு மிகவும் தேர்ந்தெடுத்து படங்களை வைத்து நாம் பஞ்சாங்கத்தை தயாரித்து மிகவும் சீரிய முறையிலே தயாரித்து கொடுத்திருக்கிறோம். அதை அனைவரும் பயன்படுத்துவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஏப்ரல் 14/4/2025 திங்கட்கிழமை என்று புது பஞ்சாங்கத்தை வைத்து படையில் வைக்க வேண்டும். புது பஞ்சாங்கம் வைத்து படையில் வைப்பதற்கு நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. அந்த நேரம் மிக உத்தமமானது. அந்த நேரத்தில் முடியாவிட்டால் பகல் 9 மணிக்கு பிறகு 10:30க்குள் நீங்கள் புது பஞ்சாங்கத்தை வைத்து பூஜை செய்யலாம். திங்கட்கிழமை என்று பிரதமி திதி காலை 8:25 வரை இருக்கிறது. இந்த பிரதமி என்பது வளர்ப்பிறை அதாவது பௌர்ணமிக்கு அடுத்து வருகின்ற பிரதமியாக இருப்பதால் இது தோஷம் கிடையாது. ஆகவே பிரதமையிலும் நீங்கள் தாராளமாக புது பஞ்சாங்கத்தை வைத்து படையில் வைக்கலாம். பிரதமையில் படக்க உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டால் 9 மணிக்கு பிறகு 10 மணிக்குள் 10:30 மணிக்குள் நீங்கள் படையில் வைக்கலாம். அன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம் இரவு 12 மணி 13 நிமிடம் வரை சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் லட்சுமி நரசிம்மனுடைய நட்சத்திரம். ஆகவே பொதுவாக 2 தெய்வங்களுக்கு தான் ஜுவலந்தி என்ற பெயர் வரும். ஜுவலந்தி என்றால் உடனே வருபவர் என்று பொருள். அதன்படி உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் என்பது நரசிம்மருடைய மந்திரம். ஜுவலந்தம் என்பது உடனடியாக வரக்கூடியவர் என்று பொருள். அதே போல மகாலட்சுமிக்கு ஜுவலந்தி என்ற பெயர் இருக்கிறது. ஆக லட்சுமி நரசிம்மரை ஆராதனை செய்வதற்கு மிக ஏற்ற தினம் இந்த சித்திரை 1ஆம் தேதி. அன்றைய தினத்திலே வஜ்ரம் நாம யுகம், உறுதியான நாம யுகம், கௌளவ கரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. திங்கட்கிழமையும் சுவாதியும் சேரும் போது அமிர்த யோகம், திங்கட்கிழமையும் விசாகம் சேரும் போது மரண யோகம். ஆகவே திங்கட்கிழமை என்று தமிழ் வருடப்பிறப்பன்று இரவு 12 மணி 13 நிமிடம் வரை அமிர்த யோகம், அதன் பிறகு மரண யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் சூன்ய திதி, வருடாந்திர திதிகள் இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் பொதுவாக அன்றைய தினத்துல பழங்கள் வைத்து, புஷ்பங்கள் வைத்து, அதுவும் முக்கியமாக மறிக்குழுந்து புஷ்பங்களையும் மல்லிகை புஷ்பங்களையும் வைத்து, புதிதாக வாங்கப்பட்ட பழங்களை வைத்து, அதன் பிறகு புதிதாக கண்ணாடி ஒன்றை வைத்து அன்றைய தினம் பூஜை செய்ய வேண்டும். விஷு கனி என்றும் கூறுவார்கள். அன்றைய தினம் கனி வைத்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. கனியுடன் புது பஞ்சாங்கத்தை வைத்து பூஜை செய்ய வேண்டும். அன்றைய தினம் தமிழ் வருட பிறப்பு, சைத்திர விஷு புண்ணிய காலம். அன்றைய தினம் முன்னோர்களை பொதுவாக அன்றைய திதி என்று இல்லாமல் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கும் மிக ஏற்றதனமாக இருக்கிறது. பொதுவாக சூரிய பெயர்ச்சி ஆகக்கூடிய தினம். சூரிய பெயர்ச்சி என்பது அன்றைய தினம் சூரியனுடைய ஸ்லோகங்கள் சொன்னாலும் மிகவும் சிறப்பானது.
அன்றைய தினம் சூரியனுடைய ஸ்லோகங்கள் கூறினால் நாம் பாராயணம் செய்தால் அந்த வருடம் முழுவதும் நமக்கு நன்றாக இருக்கும். அடுத்து செவ்வாய்க்கிழமை விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 2ஆம் தேதி ஏப்ரல் 15/4/2025 செவ்வாய்க்கிழமை என்று பகல் 10:56 வரை துதிய திதி, அதன் பிறகு திருத்திய திதி. அன்றைய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம். இரவு 3:10 வரை விசாகம் நட்சத்திரம், அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். சித்தி நாம் யோகம், கரசை கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. விசாகமும் செவ்வாய்க்கிழமை சேரும் போது மரண யோகம், அனுஷமும் செவ்வாய்க்கிழமை சேரும் போது சித்தி யோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று இரவு 3:10 வரை மரண யோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். செவ்வாய்க்கிழமை விசாகம் சேரும் நாளிலே சுபகாரியங்கள் செய்தால் அந்த சுபகாரியங்கள் நன்மை தராது. ஆகவே அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்று சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அடுத்து புதன்கிழமை விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 3ஆம் தேதி ஏப்ரல் 16/4/2025 புதன்கிழமை என்று திருத்தியை திதி. அன்றைய தினம் திருத்திய திதி பகல் 1:17 வரை இருக்கிறது. அதன் பிறகு சௌர்த்தி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். நாள் முழுவதுமாக மறுநாள் விடியற்காலை 5:55 வரை அனுஷம் நட்சத்திரம், அதன் பிறகு கேட்ட நட்சத்திரம். வெதிபாத நாமியுகம், பத்ரை கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. அனுஷமும் கேட்டையும் புதன்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆகின்ற நாள் முழுவதும் புதன்கிழமை என்று சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தனிய நாள். தனிய நாளாக இருந்தாலும் இந்த அனுஷம் நட்சத்திரம் புதன்கிழமை சேருவதனால் புதா அனுராதா என்று கூறுவார்கள். அன்றைய தினம் தனிய நாள் தோஷம் கிடையாது. சங்கடஹர சதுர்த்தி, புதன்கிழமை என்று சங்கட சதுர்த்தி, சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. அன்றைய தினம் பகல் 1:17 பிறகு சதுர்த்தி கூடுவதனால் சங்கடஹர சதுர்த்தி. அன்றைய தினம் அருகில் இருக்கின்ற விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு அபிஷேகம் செய்து பழங்களை நைவேத்தியம் செய்து அனைவருக்கும் கொடுக்கலாம். அதன் மூலமாக சங்கடங்கள் நிவர்த்தியாகும். தொழில்துறை விருது நன்றாக இருக்கும். அன்றைய தினம் வெதிபாத சிராதம், சிராதங்களை செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றமாக இருக்கிறது. அன்றைய தினம் புத அனுராதா. புதன்கிழமை அனுஷம் நட்சத்திரம் சேருவது அமிர்த சித்தியோகம் என்று கூறுவார்கள். அதாவது பொதுவாக அமிர்தயோகம் சித்தியோகம் என்றுதான் இருக்கிறது. ஆனால் அமிர்தயோகம் சித்தியோகம் இரண்டும் கலந்து மிகவும் சிறப்பான தினமாக இருக்கிறது வரக்கூடிய புதன்கிழமை. ஆகவே புதன்கிழமை என்று எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். அன்றைய தினம் செய்யக்கூடிய தெய்வ காரியங்கள் 1க்கு 10 மடங்கு அதிகமான நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து அன்றைய தினம் நீங்கள் எந்த ஜபங்கள் செய்தாலும் அதற்குடைய பலன்களும் மிக அதிகமாகவே இருக்கும். அடுத்து வியாழக்கிழமை விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி ஏப்ரல் 17/4/2025 வியாழக்கிழமை சௌர்த்தி திதி. அன்றைய சௌர்த்தி திதி பகல் 3:24 வரை இருக்கிறது. அதன் பிறகு பஞ்சம் திதி வருகிறது. கேட்ட நட்சத்திரம் நாள் முழுதுமாக 60 நாளிகை கேட்ட நட்சத்திரம். வரியாண்ணாம் யுகம், பாலவக்கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. கேட்ட நட்சத்திரம் வியாழக்கிழமை சேரும்போது பிரபல அஷ்டயோகம். ஆகிய அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் அதிதியாக இருப்பதனால் அன்றைய தினம் இறந்தவர்களுக்கும் வருடாந்திர திதிகள் கொடுக்கக்கூடாது. சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். வியாழக்கிழமை செய்யக்கூடிய சுபகாரியங்கள் தோல்வியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வெள்ளிக்கிழமை விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி ஏப்ரல் 18/4/2025 வெள்ளிக்கிழமை என்று பஞ்சம் திதி. அன்றைய பஞ்சம் திதி மாலை 5:07 வரை இருக்குது. அதன் பிறகு சஷ்டி திதி வருகிறது. கேட்ட நட்சத்திரம் காலை 8:21 வரை கேட்ட நட்சத்திரம். அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். பரிகம் நாம் யுகம், தைத்துலாக்கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. வெள்ளிக்கிழமையும் கேட்ட நட்சத்திரம் சேரும் போது மரண யோகம். வெள்ளிக்கிழமையும் மூலம் நட்சத்திரம் சேரும் போது அமிர்த யோகம். ஆகவே வெள்ளிக்கிழமை என்று காலை 8:21 வரை மரண யோகம். அதன் பிறகு நாள் முழுதுமாக மூலம் நட்சத்திரம் அமிர்த யோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் நல்ல காரியங்களை தாராளமாக செய்யலாம். வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் வராக ஜெயந்தி, வராக பெருமாள் அவதாரம் செய்த தினம். 3 வராகர் கோயில்கள் மிக மிக பிரசித்தி பெற்றவை. பொதுவாக பூமி லாபம் பெறுவதற்காகவும் கல்வி ஞானம் பெறுவதற்காகவும் ஸ்ரீமுஷ்ணம் அங்கே சென்று வராக பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அடுத்து நல்ல செல்வம் பெறுவதற்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் செல்வந்தர் ஆகுவதற்காகவும் அதற்குரிய வராக பெருமாளாக கருதப்படுவது திருமலை திருப்பதியில் இருக்கின்ற ஏழுமலையான் கோயிலுக்கு அருகில் இருக்கின்ற வராக பெருமாள்.
அதன் பிறகு திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கைகூடுவதற்காக, திருமண தோஷங்கள் நீங்குவதற்காக திருவடந்தை, சென்னைக்கு அருகிலே சென்னை மகாபலிபுரம் ரோட்டிலே இருக்கின்ற திருவிடந்தை என்ற ஊர். அந்த திருவிடந்தை என்ற ஊரில் நித்திய கல்யாண பெருமாளாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஆக அங்க இருக்கின்ற வராக பெருமாள் கல்யாணத்தை நடத்தி வைப்பார். ஆக கல்வி, செல்வம், வீரம் அனைத்திற்கும் இந்த வராக பெருமாளை வணங்குவதற்கு இந்த 3 கோயில்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. அன்றைய தினம் வராகரை வழிபாடு செய்வதற்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. வராகர் படத்தை வீட்டில் இருந்தால் வீட்டிலேயே வராகர் படத்தை வைத்து அன்றைய தினம் கிழங்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும். கிழங்கு நைவேத்தியம் செய்தால் நிச்சயமாக பூமி லாபம் ஏற்படும். விரைவில் வீடு மனை வாங்கி குடிபோகக்கூடிய நல்ல அமைப்புகள் ஏற்படும். ஆக வராக ஜெயந்தி அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்று அவசியம் வராகரை வணங்க வேண்டும். அதன் மூலமாக பூமி லாபம் நாம் பெறலாம். மேலும் பூமி விஷயமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளும் தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சனிக்கிழமை, விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 6ஆம் தேதி ஏப்ரல் 19/4/2025 சனிக்கிழமை என்று சஷ்டி திதி. மாலை 6:22 வரை சஷ்டி திதி. அதன் பிறகு சப்தமி திதி, மூலம் நட்சத்திரம். பகல் 10:21 வரை மூலம் நட்சத்திரம். அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். சிவம் நாம் யோகம், வணிசை கணம், நேத்திரம் 2 ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. மூலம், பூராடம் இந்த நட்சத்திரங்கள் சனிக்கிழமையில் சேரும்போது சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் சஷ்டி விரதம், கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை ஆராதனை செய்வதற்கும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதற்கும் மிக ஏற்ற தினமாக வருகின்ற சனிக்கிழமை இருக்கிறது. என்றால் மூலம் நட்சத்திரம் என்பது ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம், சஷ்டி திதி என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த திதி. இரண்டும் சனிக்கிழமை சேருவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் கருநாள் என்ற தோஷம் காலை 7 மணி வரை மட்டுமே இருக்கு. அதன் பிறகு கருநாள் தோஷம் கிடையாது. ஆகவே அவசியமான நல்ல காரியங்களை அன்றைய தினம் செய்யலாம். அன்றைய தினம் ஸ்திர சொத்துக்கள் விஷயமாக பேசுவதற்கும், ஸ்திர சொத்துக்கள் வாங்குவதற்காக ஏற்பாடுகள் செய்வதற்கும், மளிகை பொருட்கள், எண்ணெய் பொருட்கள் வாங்குவதற்கும் சனிக்கிழமை மிக மிக ஏற்றதனமாக இருக்கிறது. மேலும் தெய்வ சிலைகளை வாங்குவதற்கு, தெய்வ சிலைகளுக்கு வார்ப்படம் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் மீனம், மேஷம், ரிஷபம். இந்த 3 ராசிகளை பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டக தோஷம் இருக்கிறது. மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 13 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:38 முதல் ஏப்ரல் 15 செவ்வாய்க்கிழமை இரவு 8:27 வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 13 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 15 செவ்வாய்க்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 15 செவ்வாய்க்கிழமை இரவு 8:27 முதல் ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை காலை 8:21 வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 17 வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை காலை 8:21 முதல் ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:04 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிலேயே சூரியன் பரம உச்சகதியிலே இருக்கிறார். ஆகவே உடல் உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தால் அந்த வில்லங்கங்கள் தீர்ந்து உங்களை தேடி அந்த சொத்துக்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. மேலும் குழந்தைகள் நல்ல அனுசரணையுடன் உங்களுடன் பழகுவார்கள். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகளை பெறுவீர்கள். குழந்தைகள் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள். 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம். மேலும் தொழில் முயற்சிகளில் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். நல்ல தனப்பிராப்தி இருக்கிறது. தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் உடல் பலகீனம் சிறிது ஏற்படும். உடலில் இரத்த பலகீனம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிட்டால் போதுமானது. நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள்.
தாய் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள், தாயாரும் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். மாணவர்கள் ஓரளவு எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கடுமையாக உழைத்தால் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல யோகத்தை பெற முடியும். 6ஆம் இடத்திலே கேதுவான் இருப்பதனால் பழைய பாக்கியங்கள் வசூலாகும். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம், அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொகை எதிர்பார்த்திருந்தால் அது நன்றாக கிடைக்கும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக, ரிப்பேர் செய்வதற்காக, புதிய வாகனங்கள் வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம், அது நல்லபடியாக நடக்கும். விரயஸ்தானத்திலே தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் இருக்கிறார். விரயங்கள் அதிகமாக இருக்கும், அதற்குரிய வருமானம் கிடைக்கும். புதன் விரயஸ்தானத்திலே இருப்பதனால் தொழில் போட்டியை சந்திப்பதற்காக செலவினங்கள் ஆகும், அதற்குரிய வருமானம் கிடைக்கும். சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருப்பதால் மனைவின் சந்தோஷத்திற்காக தங்க வெள்ளி நகைகளை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது, அதற்கான முயற்சிகள் தாராளமாக நீங்கள் செய்யலாம். அடுத்து இந்த வாரம் மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 15 செவ்வாய்க்கிழமை இரவு 8:27 முதல் ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை காலை 8:21 வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 17 வெள்ளிக்கு வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த 2 நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அடுத்து இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். மேஷராசிலே பிறந்து அசுனிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு நல்ல நாட்கள். பரணிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை நல்ல நாட்கள். கிருத்திகை உணவப்பாத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும், நிச்சயமாக யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று 4ஆம் இடத்தில் இருப்பதனால் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இருக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இதன் மூலமாக நல்ல ஆரோக்கியம் பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகள் கிடைக்கும். மேலும் தொழில்துறையில நிறைய செலவினங்களாகும் என்று கூறுகின்றேன். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று ஏழரசு நடந்து கொடுக்கலாம். சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல நீதிவும் ஆஞ்சருக்கு நீதிவும் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மேஷராசியிலிருந்து நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. இந்த வாரத்திலே தமிழ் வருட பிறப்பன்று அனைவருமே அவசியம் புது பஞ்சாங்கம் வைத்து வணங்குவது மிகவும் சிறப்பானது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். லாபாதிபதி உங்கள் ராசியிலும் உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருப்பது தொழில்துறையில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். லாப நோக்கத்தோடு செயல்பட்டு அதில் நீங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள், வெற்றியை பெறுவீர்கள். வேலை பளு அதிகமாக இருப்பதன் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. 3ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் இளைய மூத்த சகோதரர்களுக்கு சிறு உடல் பாதிப்பு ஏற்பட்டு பிறகு சரியாகும். முக்கியமாக இளைய சகோதரன் ஆரோக்கியத்திலும் உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. மனைவியின் ஆரோக்கியத்திலும் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 5ஆம் இடத்தில் கேதுபானதாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகிய குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள், அவர்கள் சந்தோஷத்தை அடைவார்கள். குழந்தைகள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதற்கான முகாந்திரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு தெரியும். அதற்கான ஏற்பாடுகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டக தோஷம் இருக்கிறது. ரிஷபராசியை பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை காலை 8:21 முதல் ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:04 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். மற்றபடி தொழில் ஸ்தானாதிபதியான சனிபகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது இந்த சந்திராஷ்ட தினங்களை தவிர மற்ற நாட்களில் நீங்கள் எந்த தொழில் செலவாக இருந்தாலும் இந்த தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது கண்களில் சிறு கோளாறுகள் ஏற்படும், கண்கள் சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும் அல்லது உடல் உஷ்ணம் அடையும். ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக அமைவதற்காக சித்திரை 1ஆம் தேதி அன்று சூரிய வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. என்றால் சூரியன் பெயர்ச்சியின் போதுதான் வருடம் சாதாரணமாக பிறக்கும். ஆகவே வருட முதல் நாளிலேயே சூரியனை வழிபாடு செய்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது.
இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். ரிஷப் ராசியிலிருந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை நல்ல நாட்கள். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 13 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். மிருகஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை. இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்போது உங்களுடைய சகோதர ஆரோக்கியத்திலும் உங்களுடைய மனைவி ஆரோக்கியத்திலும் குறைபாடுகள் ஏற்படும் என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். உங்கள் ராசியிலே குருபான் ஜென்ம குருவாக இருப்பதனால் அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து ரிஷபராசியில் பிறந்தவர்கள் யோகத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்திலே இருக்கார். ஆகவே தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 10ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது ஜலராசியிலே இருப்பதனால் வெளிநாடு செல்லக்கூடிய முடிவுகளை எடுத்தால் வெளிநாட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தாராளமாக சென்றுவிட்டு வரலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் குடும்பத்திலே மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதற்குரிய வருமானமும் கிடைத்துவிடும். ஆனால் மருத்துவ செலவுகள் ஏற்படும். சகோதர வழியிலும் சிறு உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 4ஆம் இடத்திலே கேது வந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆக தாயின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு இருக்காது. தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் ராகு, சனி, புதன், சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே அனைத்துமே உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுப்பதாகத்தான் இருக்கிறது. தொழில்துறையை புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். சிறிது காலதாமதமானாலும் 2வது 3வது முயற்சி உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானத்திலே சுழன் இருப்பது தோஷ பரிகாரங்கள். உங்கள் ஜாதத்தில் எந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. விரயஸ்தானத்தில் குருவான் இருப்பது மனைவின் சுகத்திற்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் செலவினங்களாகும். அந்த செலவினங்களுக்கு தகுந்த வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த வருட பிறப்பு அன்று உங்களுக்கு இந்த வருட பிறப்பு பொதுவாக திங்கட்கிழமை வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்திலே வருடம் பிறந்து விடுகிறது. திங்கட்கிழமை வருட பிறப்பு ஆரம்பிக்கிறது. அன்றைய தினத்திலே சுவாதி நட்சத்திரமாக இருப்பதனாலும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதியாக சுக்கரன் இருப்பதனாலும் அவசியம் அன்றைய தினம் லட்சுமி நரசிம்மரை வணங்க வேண்டும். அன்றைய தினம் லட்சுமி நரசிம்மரை வணங்குவதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் உங்களுக்கு நன்மைகளையும் சந்தோஷத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. மேலும் 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனால் இந்த நாளிலே, அதாவது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய் விளக்கு வைக்க வேண்டும். அடுத்து மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு பிறந்து மிருகஷம் 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை 4 நாட்கள் நல்ல நாட்கள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 19 சனிக்கிழமை நல்ல நாள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை. இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பெரிய தோஷங்கள் இல்லை இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. வருட பிறப்பன்று புது பஞ்சாங்கத்தை வைத்து பூஜை செய்து அந்த புது பஞ்சாங்கத்திலேயே நரசிம்மருடைய மந்திரம் எழுதியிருக்கிறோம். அதை பாராயணம் செய்தால் வருடம் முழுமைக்கும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறார், நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே நீச்சம் பெற்றிருந்தாலும் அவர் பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதி. ஆகவே இந்த வாரம் புதிதாக வாகனங்கள் வாங்கலாம், அதற்குரிய ஏற்பாடுகள் செய்யலாம். வீடு மனை வாங்குவதற்கும் நல்ல யோகம் இருக்கிறது. உங்கள் ராசியிலேயே செவ்வாய் இருப்பதனால் சகோதர வழியிலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். 3ஆம் இடத்திலே கேதுவானிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் சாதனையை செய்வீர்கள். கடந்த 2.5 வருடங்களாக நீங்கள் பட்ட துயரங்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக அமைய இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே
சனி, புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும், தந்தையின் மனக்குழப்பங்கள் தீரும். மேலும் மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், மனைவியால் நல்ல பாக்கியத்தை அடைவீர்கள், மனைவி பேரில் தொழில் செய்வோம் நல்ல லாபத்தை அடைவார்கள். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலே சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே அரசாங்க வழியிலே ஏதாவது நீங்கள் நிலுவையில் உங்களுக்கு வர வேண்டிய நிலுவை இருந்தால் அது விரைவில் கிடைக்கும். அரசாங்க ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும், அரசாங்க அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும், அரசியல்வாதிகளுடைய நட்பு கிடைக்கும். அதன் மூலமாக காரியத்தை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், நல்ல தெய்வஸ்தலங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள், அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. விரைவில் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும், பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் விரைவில் தீரும். இந்த வாரம் கடகராசிற்கு நல்ல நாட்கள். கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் வருட பிறப்பன்று நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்காக சீனிவாசன் பஞ்சாங்கத்தையும் அல்லது சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கத்தையும் வைத்து நீங்கள் பூஜை செய்து அதில் உள்ள தன்வந்திர ஸ்தோத்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்யலாம். அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியம் ஏற்படும், இந்த வருடம் முழுமைக்கும் அதிர்ஷ்டம் ஏற்படும். மேலும் சுவாதி நட்சத்திரம் அன்றைய நட்சத்திரமாக இருப்பதனால், அதாவது தமிழ் வருடப்பிறவும் சுவாதி நட்சத்திரமாக இருப்பதனால் லட்சுமி நரசிம்மனுடைய மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். அன்றைய தினம் மாலை நேரத்திற்குள் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயில் இருக்கிற லட்சுமி நரசிம்மனை தரிசனம் செய்து விட்டு வரலாம். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு தற்சமயம் கடந்த ஒரு மாதமாகவே உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல பல கிரகங்கள் கூட்டு சேர்க்கை. அது மாத்திரமில்லாமல் உங்கள் ராசிநாதன் சூரியனும் 8ஆம் இடத்துல இருந்தார். ஆரோக்கியத்தில் குறைபாடுகள், மனக்குழப்பங்கள், தூக்கமின்மை ஆகியெல்லாம் இருந்தது. அவையெல்லாம் இந்த தமிழ் வருடப்பிறப்பின் மூலமாக, அதாவது திங்கட்கிழமை முதல் அவையெல்லாம் நீக்கும் என்று முழுவதுமாக எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் 9ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். ஆகவே இதுவரை நீங்கள் செய்த காரியங்களுக்கு நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். இதுவரை செய்த தெய்வ வழிபாடுகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். 9ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீங்கும். என்றால் பொதுவாக காரகோ பவனாஸ்தி என்று 9ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் தந்தைக்கு ஆகாது என்று கூறுவார்கள். ஆனால் சூரியன் உச்சகதிலே இருப்பதனால் தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள், தந்தைக்கு நல்ல ஆரோக்கியம் ஏற்படும். இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேதுவானந்த குருவால் பார்க்கப்படுகிறார். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்திலே சுபகாரியங்கள் விரைவில் நடக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே ராகு, சனி, புதன், சந்திரன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் 4 கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து பேசினால் இந்த பிரச்சனைகள் வராது. 10ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தொழில்துறையில் நல்ல மாற்றங்கள் செய்து கொள்ளலாம். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்களாக அமையும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது செலவினங்களாகும். இந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களுக்கு கண்களிலே சிறு கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக சூரிய நமஸ்காரம் தினசரி செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் சிம்மராசிற்கு நல்ல நாட்கள். சிம்மராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்லா இருக்கு. இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் தமிழ் வருட பிறப்பன்று உங்கள் ராசநாதன் சூரியன் அவர் உச்சகதிலே இருப்பதனால் சூரிய வழிபாடு செய்வது நல்லது. சூரியனுடைய ஸ்தோத்திரங்கள் உங்களுக்கு தெரிந்தால் அதை நீங்கள் பாராயணம் செய்யலாம். ஆதித்ய ஹிருதயம் தெரிந்தால் ஆதித்ய ஹிருதயத்தை பாராயணம் செய்யலாம். அல்லது கேசட்டில் அல்லது நெட்டில்
ஆதித்ய ஹிருதயம் என்று போட்டால் அந்த மந்திரம் வரும். ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் அந்த மந்திரம். அந்த மந்திரத்தை நீங்கள் கேட்டாலும் போதுமானது. நிச்சயமாக இந்த வருடம் முழுமைக்கும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடத்திலே நன்மைகளை மேலும் பெறுவதற்காக நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்தையும் சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கத்தையும் வைத்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கிறார். மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். மனைவி உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். மனைவியால் நல்ல லாபமும் யோகமும் தன லாபமும் இருக்கிறது. உங்கள் ராசியை கேதுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே நல்ல ஞானத்தை பெறுவீர்கள். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் தீரும். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். வீட்டில் உங்களுடைய தாயாருக்கும் தந்தைக்கும் இருந்த மனக்குழப்பங்களும் தீரும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு, சனி, புதன், சுக்கன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே மனைவிக்கும் உங்களுக்கும் இந்த கருத்து வேற்றுமை நீங்கும். மனைவின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். 8ஆம் இடத்தில் சூரியன் உச்சகதியிலே இருப்பதனால் உங்களுக்கு உடல் உஷ்ணமாகும். காரமான பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. 9ஆம் இடத்துல குருவான் இருப்பது நல்ல பாக்கியம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, தெய்வ வளம் நன்றாக இருக்கிறது. தெய்வ காரியங்களுக்கு சென்றுட்டு வரலாம். அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். 9ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது நீங்கள் தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று தலைமை தாங்குவீர்கள். அதன் மூலமாகவும் நல்ல கௌரவத்தை நீங்கள் அடைவீர்கள். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது மூத்த சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்படும். ஆனால் சகோதர வழியில் உங்களுக்கு லாபம் இருக்கிறது. விரைவில் வீட்டு மனை வாங்குவதற்காக சூழ்நிலைகள் உருவாகும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகள் உங்களுக்கு வைகாசி முதற்கொண்டு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் இந்த வாரத்திலே கன்னிராசி இருந்து நல்ல நாட்கள். கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 19 சனிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, ஏப்ரல் 13 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்தில் சொல்லியிருக்கார். 8ஆம் இடத்தில் சொல்லியிருந்தால் உடல் உஷ்ணமடையும் என்று கூறிந்தேன். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். மேலும் சூரிய வழிபாடுகள் திங்கட்கிழமை என்று, அதாவது தமிழ் வருட பிறப்பன்று சூரிய வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் சூரிய வழிபாடு செய்தால் வருடம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆதித்ய ஹிருதயம் படிக்கலாம், அல்லது சூரியனுக்கு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை ஸ்லோகங்களை சொல்லி நீங்கள் பாராயணம் செய்து படிக்கலாம். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். மேலும் செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைப்பதும் மிகவும் சிறப்பானது. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருப்பது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் விரைவில் கடன் அடைந்துவிடும். ஆக பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது வயிறு உஷ்ணம் அடையும் அல்லது அஜீரண கோளாறுகள் ஏற்படும். ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். இந்த வாரத்திலே பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசாமல் இருப்பது. பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் வில்லங்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 7ஆம் இடத்திலே சூரியன் இருக்கிறார். ஆகவே மனைவிக்கும் உங்களுக்கும் இந்த கருத்து வேற்றுமை நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கூறுவார்கள். மனைவியின் ஆரோக்கியத்தில் உஷ்ணம் மாத்திரம் ஏற்படும். பெரிய தோஷங்கள் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. 8ஆம் இடத்துல குருவான் இருப்பது ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மேலும் இந்த வாரத்திலே உங்களுடைய குரு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருவை நீங்கள் தரிசித்து ஆசி பெறுவது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக ஆரோக்கியத்தையும் நல்ல தீர்க்க ஆயுளையும் பெறுவீர்கள். காரிய சாதனம் நடக்கும். அடுத்து 10ஆம் இடமான தொழிற்சாலத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது தொழில்துறையிலே வேலைப்பாடு மிக அதிகமாக இருக்கும். தொழில்துறையில எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் தாமதமாக அந்த காரியம் நடக்கும். இருந்தாலும்
கடும் முயற்சியின் மூலமாகவும் 1க்கு 2 முறை முயற்சி செய்வதன் மூலமாகவும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் கேது வாழ்ந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே பெரிய பிரச்சனை பெரியோர்களால் ஏற்படுத்தாது. பெரியோர்கள் உங்களுக்கு, அதாவது தாத்தா பாட்டி போன்ற பெரியவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். அடுத்து துளாராசியின் நல்ல நாட்கள். துளாராசியிலே பிறந்து சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 19 சனிக்கிழமை நல்ல நாள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே குருவான் இருப்பதனால், அஷ்டம குருவாக இருப்பதனால் இந்த வாரம் உங்களுக்கு வயிறு உஷ்ணம் அடையும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குருபவனுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். 6ஆம் இடத்தில் சுக்கரன் இருப்பது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் சுப செலவாக மாறி அதன் மூலமாக சந்தோஷம் பெற வேண்டும் என்பதற்காக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாடுகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்களுடைய ராசிலேயே சுவாதி நட்சத்திரம் இருக்கிறது. இந்த சுவாதி நட்சத்திரத்தில் தான் இந்த வருடம் 1ஆம் தேதி அன்று இருக்கிறது. ஆகவே இன்றைய தினத்திலே, அதாவது சித்திரை 1ஆம் தேதி அன்று திங்கட்கிழமை என்று அவசியம் நீங்கள் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலில் இருக்கின்ற லட்சுமி நரசிம்மர் சன்னிதிக்கு சென்று லட்சுமி நரசிம்மருக்கு துளசி மாலை அணிவித்து உங்கள் பேரிலும் உங்கள் குடும்பத்தாரின் பேரிலும் அர்ச்சனை செய்துவிட்டு வர வேண்டும். அன்றைய தினம் அவசியம் புது பஞ்சாங்கத்தை வைத்து வழிபட வேண்டும். அதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று 9ஆம் இடத்தில் இருந்தாலும் உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு, சனி, புதன், சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது பூர்வபணி சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். குழந்தைகள் நல்ல படிப்பை தொடர்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சிறப்பான சந்தோஷத்தை பெறுவீர்கள். 6ஆம் இடத்தில் சூழ்நிலை இருப்பது எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்திலே எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு சென்றாலும், நேர்முக தேர்வுக்கு சென்றாலும், நேர்முக தேர்வில் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். அதன் மூலமாக வேலை வாய்ப்பில் புதிய அம்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல வருமானம், சம்பள உயர்வு உங்களுக்கு காத்திருக்கிறது. மேலும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்பு, புதிய முயற்சிகள் அனைத்தும் இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருபான் இருப்பது தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. மனைவின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. 9ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷம் ஏற்படுத்தாது. தந்தை உங்கள் மீது அன்பாக இருப்பார்கள். நீங்களும் தந்தை மீது அன்பை பொழிவீர்கள். லாபஸ்தானத்தில் கேதுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்கள் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் உங்களை நன்கு ஆசீர்வதிப்பார்கள். அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வாரம் விருச்சிக ராசி நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் விருச்சிக ராசி பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று 9ஆம் இடத்தில் இருப்பதனால் சிறு உடல் பாதைகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் காரிய வெற்றி பெறுவதற்காக, என்றால் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே காரிய வெற்றி ஸ்தானத்திலே சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். மேலும் காரிய வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த வாரம் சூரிய வழிபாடு, சூரியனுடைய ஸ்தோத்திரம், ஆதித்ய ஹிருதயம் இவற்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் புது பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்யும் போது நீங்கள் சித்திரை 1ஆம் தேதி அன்று சூரிய வழிபாடு செய்ய வேண்டும். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் வெற்றியும் வசந்தம் சந்தோஷத்தையும் பெற முடியும் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருப்பதனால் இந்த வாரத்திலே
கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தொழில்துறையிலே போட்டிகள் மிக மிக அதிகமாக இருக்கும். போட்டி அதிகமாக இருந்தாலும் கடும் முயற்சியின் மூலமாக போட்டியில் நீங்கள் வெல்லவும் முடியும். 6ஆம் இடத்தில் குருவானிருந்து கடன் வாங்கினாலும் சுப செலவுகளை செய்யலாம். தேவையற்ற கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவதும் நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு, புதன், சனி, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. 4ஆம் இடத்தில் ராகுபான் இருப்பது உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கு கோபம் அதிகமாக இருக்கும். மேலும் உடல் வலிகள் இருக்கும். அதற்கு நல்ல மருத்துவம் செய்தால் அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். 4ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். ஓரளவு சந்தோஷமான வாரமாக மாணவர்களுக்கு இருக்கிறது. 5ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதனால் பூர்வப்புடைய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். குழந்தைகள் படிப்பு விஷயமாக உங்களை விட்டு வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இருந்தாலும் அவர்கள் நல்ல படிப்பை தொடர்வார்கள், நன்மைகளை பெறுவார்கள். 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. 8ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது சகோதர வழியிலே சிறு உபாதைகள் ஏற்படும். சகோதரனுக்கு சிறு உடல் உபாதைகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. வீடு மனை வாங்குவது விற்பது விஷயமாக சில காலம் தள்ளி வைப்பது, 2 மாதங்கள் தள்ளி வைப்பது நல்லது. மே மாதம் வரை நீங்கள் வீடு மனை வாங்குவதற்கோ விற்பதற்கோ முயற்சி செய்யாமல் இருப்பது நல்லது. 10ஆம் இடத்திலே கேதுபான இருப்பது தொழில்துறையிலே வேலைப்பாடு மிக அதிகமாக இருக்கும். வேலைப்பாடு அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வருமானம், அதற்குரிய முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இந்த வாரம் தனுசு ராசி நல்ல நாட்கள். தனுசு ராசியில பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திராடம் உணவப்பாத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக தனுசு ராசியை பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருபான் இருப்பதனால் வியாழக்கிழமை குருபானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். 8ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உங்களுடைய பாக்கியாதிபதி சூரியன், அந்த பாக்கியாதிபதி உச்சம் பெறுகின்ற நாள் சித்திரை 1ஆம் தேதி. ஆகவே சித்திரை 1ஆம் தேதி அன்று சூரிய வழிபாடு செய்வது நல்லது. சூரியனுடைய ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்யலாம் அல்லது ஆதித்ய ஹிருதயம் நீங்கள் படிக்கலாம். அதன் மூலமாக சூரிய தோஷங்கள் விலகி இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்பட்டு நல்ல பாக்கியங்களையும் சௌபாகியங்களையும் பெற்று சந்தோஷத்தை முழுவதுமாக அடைவீர்கள் என்பது உறுதி. மேலும் புது பஞ்சாங்கத்தை வைத்து நீங்கள் படையில் வைத்து பூஜை செய்யுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இளைய மூத்த சகோதரர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கி அவர்களும் சந்தோஷத்தை அடைவார்கள். உங்களுடைய சகோதர வழியிலே யாருக்கால் திருமணம் நடைபெறவில்லை என்றால் இந்த வாரம் அதை முடிவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறது. ஆகவே உங்களுடைய தாயார் உங்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்துவார்கள். சில நேரம் கோபமாக பேசுவார்கள், அதிகாரத்தை நிலைநாட்டுவார்கள். விட்டு கொடுத்து பேசினால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு விரைவில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்புகள் மே மாதத்திற்குள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. 5ஆம் இடத்தில் குருவான் இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் வில்லங்கங்கள் தீர்ந்து நன்மைகளை பெறுவீர்கள். குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அவருடைய ஆரோக்கியத்தில் மனைவின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேதுவானத்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு இருக்காது. தந்தை முழு ஆரோக்கியமாக இருப்பார்கள். தந்தையுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வாரம் மகர ராசிக்கும் நல்ல நாட்கள். மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு
ஏப்ரல் 19 சனிக்கிழமை, ஏப்ரல் 13 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். 5 நாட்கள் நல்ல 4 நாட்கள். இந்த 4 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் மகராசனங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்களுடைய சுகஸ்தானத்திலே சூரியன் அஷ்டமாதிபதியாக உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே சூரிய வழிபாடு மிக முக்கியமானது. அதுவும் முக்கியமாக சித்திரை 1ஆம் தேதி அன்று சூரிய பெயர்ச்சி காரணமாக தமிழ் வருடம் பிறக்கிறது. ஆகவே அன்றைய தினம் சூரிய வழிபாடு செய்தால் நிச்சயமாக சகல நோய்களிலிருந்து விடுபட்டு, சகல தோஷங்களிலிருந்து விடுபட்டு இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள். சூரிய வழிபாடாக ஆதித்ய ஹிருதயம் படிக்கலாம் அல்லது சூரியனுடைய காயத்ரி படிக்கலாம். இதன் மூலமாக நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள். அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். 7.5 சனி இன்னும் முடியவில்லை. இருந்தாலும் உங்கள் ராசியை விட்டு சனிபான் விலகி விட்டதனால் இனிமேல் உங்களுக்கு வேலைப்பளு, மனோபாரம் ஆகியவை சிறிது குறைந்து காணப்படும். ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராகு, சனி, புதன், சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் நல்ல தனப்பிராப்தி இருக்கிறது. தொழில்துறையில் நல்ல லாபம் இருக்கிறது. நல்ல வருமானமும் காத்திருக்கிறது. 3ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள். தைரியமாக காரியங்களை செய்து நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் குருவான் இருப்பது இந்த வாரம் நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். அதில் நீங்கள் வெற்றியையும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் தொழிலில் நீங்கள் சம்பாதிக்கின்ற பணம் கடன் கட்டுவதற்கு சரியாக இருக்கும். ஆனால் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொகை ஓரளவு குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாகவும் கடன் தொகை சிறிது குறைந்து ஓரளவு நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நன்மைகளை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் கும்பராசிலே பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசிலே பிறந்து அவிட்ட 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 19 சனிக்கிழமை நல்ல நாள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரம் கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு 7.5 சனி இன்னும் முடியவில்லை. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல நெய்தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் 6ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நல்ல தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். மேலும் இந்த வருடம் முழுமைக்கும் சந்தோஷத்தை அடைவதற்காக உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான துலாத்திலே சந்திரன் இருக்கும் போது இந்த வருடம் பிறக்கிறது. ஆகவே நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்கள். சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யலாம். அன்றைய தினம் வீட்டிலே சூரிய வழிபாடு செய்தாலும் அருகில் இருக்கின்ற லட்சுமி நரசிம்மர் இருக்கக்கூடிய ஸ்தலத்திற்கு சென்று அங்கே லட்சுமி நரசிம்மருக்கு துளசி மலை அணிவித்து வழிபாடு செய்தால் இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிலே உங்கள் ராசிநாதன் இருக்கிறார். அதாவது உங்கள் ராசிக்கு விரையாதிபதி சனி இருக்கிறார். ஆகவே வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. சிறு உடல் பாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரம் மீனராசியில் பிறந்த சந்திராஷ்டகம் இருக்கிறது. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 13 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:38 முதல் ஏப்ரல் 15 செவ்வாய்க்கிழமை இரவு 8:27 வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 13 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 15 செவ்வாய்க்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள்.
இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசியிலே சனிபான் இருப்பது வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்குரிய ஊதியத்தை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். 2ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே தொழில்துறையில போட்டிகளில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். நல்ல தனப்பிராப்தி இருக்கிறது. சந்தோஷம் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருப்பது நீங்கள் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு சென்றாலும் அந்த இன்டர்வியூல நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். ஆகவே தொழில்துறையில பெரிய பிரச்சனை இருக்காது. அதை பற்றி கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் குரு பாணி இருக்கிறார். ஆகவே தைரியமாக காரியத்தை செய்து செயல்பட்டு அதை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இளைய மூத்த சோழர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் இந்த வாரம் வீடு மனை புதிதாக வாங்குவதாக இருந்தால் வழக்கு பிரச்சனைகள் இல்லாத இடமாக வாங்குங்கள். வழக்கு பிரச்சனை இருக்கும் இடத்தை தெரியாமல் வாங்கிவிட்டால் அதை தீர்ப்பதற்கு பல காலம் ஆகிவிடும். மேலும் குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள். குழந்தைகளுக்கு இருந்த உடல் பாதைகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கும். 7ஆம் இடத்துல கேதுவானிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். மனைவின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளும் நல்ல மருத்துவம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை ஏற்படும். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் எல்லாம் மேலும் பெறுவதற்காக அவசியம் சித்திரை 1ஆம் தேதி அன்று சூரிய வழிபாடு செய்ய வேண்டும். சூரிய வழிபாடு என்றால் சூரியனுடைய படம் வைத்தோ அல்லது பெருமாளுடைய படமோ அல்லது சிவபெருமானுடைய படமோ வைத்தோ சூரியனாக பாவித்து சூரிய நாராயணனாகவோ அல்லது சிவ சூரியனாகவோ நினைத்து இன்றைய தினத்தில் ஆதித்ய ஹிருதயம் படிக்க வேண்டும். சித்திரை 1ஆம் தேதி ஆதித்ய ஹிருதயம் படிக்கலாம். அது படிக்க தெரியாவிட்டால் ஆதித்ய ஹிருதயம் கேசட் கேட்டு அதை போட்டு அதை கேட்கலாம். அல்லது நெட்டிலேயே ஆதித்ய ஹிருதயம் என்ற ஸ்தோத்திரங்கள் வருகிறது. அதை நீங்கள் கேட்டு சந்தோஷம் அடையலாம். அதை கேட்டு நீங்கள் பூஜைகள் செய்ய வேண்டும். மேலும் புது பஞ்சாங்கத்தை வைத்து பூஜைகள் செய்ய வேண்டும். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் முழுவதும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அதன் மூலமாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்தால்தான் மேலும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். மேலும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.